Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சரியா, அதாவது ரேங்க் லிஸ்ட்டு வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு ஜென்ரல் அகாடமிக்கோட ஃபுல் அனலைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது அவசரப்படாமல் நீங்கள் பொறுமையாக ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். சரியா, எனக்கு வந்து 1 லேக் மேலே போயிடுச்சு, 2 லேக் மேலே போயிடுச்சு, அதனால் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட வேணாம். சரியா, ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலிமா நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா கிடைக்கும். சரியா, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ரேஷியோவில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் மேபி வரலாம், ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறத விட கட் ஆஃபில் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃபுக்குள்ளே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா, இப்போ அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சிங்க. அதனால் ரவுண்ட் 1க்கே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து 180க்கு மேலே தான் நமக்கு வந்து ரவுண்ட் 1க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, இப்போ ஓவராலாக மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ பேர் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது எலிஜிபிள் இன்எலிஜிபிள்னு சொல்லி நமக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இன்எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை, குறைவான அளவு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா, 2 அப்ளிகேஷன்லாம் போடாதீங்க. அதே மாதிரி 3 அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு, ஆனால் ரேங்க் லிஸ்ட்டுக்கு கீழே டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த மாதிரி யாருக்காவது வந்துருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நாளைக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எத்தனை டைம் போட்டிங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா மாற்றிக்கலாம். சரியா, அப்படி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு 2-3 நாள் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க. சரியா, அப்போ யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் போகலாம், என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ முடியும் போது தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக நமக்கு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2,39,299 பேருக்கு நமக்கு வந்து ரேங்க் வந்து வந்திருக்கு. சரியா, அப்போ 2,40,000 பேர்னு வச்சுக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து இன்ஜினியரிங் மேலே அதாவது ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம சொல்லும் போது நல்லா நீங்கள் கவனிங்க. அதாவது எனக்கு வந்து சிஇஜி கேம்பஸ் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருப்போம். சரியா, இப்போ 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃபு இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃபு 141 பேர் வந்து பார்த்திங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வந்து இருக்கிறாங்க. சரியா, அப்போ 141 பேர் வந்து பார்த்திங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 இருக்காங்க. அதுலேயும் வந்து 199.5 இல்லை 199 இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, 199 அண்ட் எபோவ் 199 அண்ட் எபோவே எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ எவ்வளோ காம்படிஷன் வந்து இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ டயர் 1 காலேஜஸில் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இசியோ கிடைக்கிறது ரொம்ப கடினமாக ஆக போகுது இந்த வருஷம். சரியா, ஏன்னா 199 பாருங்கள், 199 அப்படிங்கிற ரேஞ்ச், அதாவது 199க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 717 பேர் 199 எபோவ். இதில் யாராவது மேபி அக்ரிகல்ச்சர் போகலாம், யாராவது பிஎஸ்சி நர்சிங் போகலாம். சரியா, இல்லை வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அது மூலியமாக போகலாம். இந்த மாதிரி யாராவது போனாங்களா தவிர மற்றபடி நமக்கு வந்து 717 பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா 199 அண்ட் எபோவ். அப்போ ஒரு காலேஜில், ஒரு டயர் 1 காலேஜில் மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 120 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் தான் இருக்கும். சரியா, அப்போ 717 பேருமே மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் இசி. சரியா, இந்த மாதிரி முக்கியமான கோர்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ எந்த மாதிரி டயர் 1 காலேஜுக்கே காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரேங்க் ப்ரெடிஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த ரேங்க் ப்ரெடிஷன் வீடியோ படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 30,000லேருந்து ஒரு 31,000 பேர் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த வருஷம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு 31,000 பேர் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்க வேண்டி இருக்கலாம். சரியா, அப்போ அந்த 31,000 பேர் சரியா எவ்வளோ கட் ஆஃபில் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா 31,000 பேர் நம்ம சொல்லும் போது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, இப்போ 31,000 பேர் நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து அதான் அந்த 182. சரியா, அதாவது 31,000 பேர் நம்ம சொல்லும் போது அந்த ரேஞ்சில் தான் வருது. சரியா, அந்த 182 அப்படின்னு சொல்லும் போது 31,000 பேர் வந்து பார்க்கும்போது அப்ளிகேஷன் நம்பர் 421380
இவர் வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 182 முடிகிற வரைக்குமே எடுத்தாங்க அப்படின்னா 182 வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அப்படின்னா மேபி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ ரேங்க் வரைக்கும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 182 வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி வரலாம். அந்த 182 கட் ஆஃபில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மார்க் நம்ம கூட எடுத்திருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி நம்மளால் என்ன பண்ணினா போயிருக்க முடியும். சரியா? அதனால தான் மேக்ஸில் ஒரு மார்க்னாலும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ 31,745 பேர். சரியா? அப்போ இந்த 31,745 பேர் வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரவுண்ட் 2ன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 148. சரியா? 148 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் 2க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 148ன்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 148 வந்து நமக்கு எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த ரேங்க்கில் நமக்கு வந்து 148 நமக்கு வந்து முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 148 வரைக்கும் நமக்கு மேபி என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் 2ல் வரலாம். சரியா? இதோட கிளியரான உங்களுக்கு வந்து அதாவது ஷெட்யூல் வந்து இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள் நமக்கு கிடச்சிடும். மேபி இன்றைக்கி நைட்டு கூட நமக்கு என்னாச்சு பார்த்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 148ன்னு சொல்லும் போது 1,25,202 இந்த ரேங்க் வரைக்கும் நமக்கு செகண்ட் ரவுண்டில் வரலாம். மீதி எல்லாமே சரியா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே நம்ம தேர்ட் ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்போ தேர்ட் ரவுண்டில் காம்படிஷன் வந்து கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.